இந்த வழக்கின் மனுதாரரான கார்த்திகேயன் என்பவரின் தாயார் ஒரு அரசு பள்ளியில் சத்துணவு சமைக்கிறவங்களை பணியாற்றிட்டு இருக்கும்போது பணியில் இருக்கும்போது உடம்பு சரியில்லாத காரணத்தினால் இறந்து போறாங்க. இந்த மனுதாரரோட குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம். தன்னோட தாய் அரசு ஊழியராக பணியாற்றிட்டு இருக்கும்போது இறந்து போன காரணத்தினால தனக்கு அரசு கருணை அடிப்படையில் ஒரு வேலை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மனுவை பரிசீலித்த அரசு அதிகாரிகள், எங்கள் துறைக்கு அரசால் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையின்படி சத்துணவு திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய வேலை 100% பெண்களுக்கான வேலை. அந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பெண்கள் யாராவது இறந்துவிட்டால் அவரின் பெண் வாரிசுகளுக்கு தான் நாங்கள் இந்த வேலையை வழங்குவோமே ஒழிய ஆண் வாரிசுகளுக்கு வழங்க மாட்டோம். உங்கள் தாய்க்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் வாரிசு, பெண் வாரிசுகள் கிடையாது. அதனால் உங்கள் தாயின் வேலையை உங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லி அவரோட மனுவை நிராகரிக்கிறாங்க. இதனை எதிர்த்து இந்த மனுதாரர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் பண்ணுறாரு. இந்த மனுவை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட துறையின் வேலையை 100% பெண்களுக்காக வழங்கும் பொழுது அந்த பணியில் இருக்கக்கூடிய பெண் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகள் கருணை அடிப்படையில் வேலை கோரும் மனுவை ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டையோ அல்லது பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த அரசால் பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 14 மற்றும் 16 கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை பாதிக்கும் விதமாக உள்ளதுன்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பெண்களின் ஆண் வாரிசுகளுக்கு பாகுபாடு காட்டும் விதமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய வேலை முழுக்க 100% பெண்களுக்கான வேலையாக இருக்கும் பொழுது அவரின் ஆண் வாரிசுகளுக்கு தகுந்த வேலையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த மனுதாரரின் இந்த மனுவை அனுமதித்து இந்த மனுதாரருக்கு அரசு தகுந்த அரசு வேலையை வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்போட முழு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க நாட்டுக்கு சுவை தர நாங்க ரெடி, நீங்க ரெடியா? உடனே வாங்க த கேக் சென்டர். அதாவது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கானா விளக்கில் இருக்கிற த கேக்ஸ் வேர்ல்ட். உடனே வாங்க, வாங்கி செல்லுங்க, ருசித்து பாருங்கள், அருமை தெரியும்.